நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த 50 ஆண்டுகளாக சினிமா துறையில இருக்கிறதுனால அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அந்த மேடையில பேசிய அவர், நான் இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் நடிகனாகவே பிறக்க ஆசைப்படுறேன். ஏன்னா சினிமா எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பாலக்கும் தெய்வங்களான தமிழ் மக்கள். MS தோனி அவர்கள் விராட் கோலி, ரிஷப் பாண்டே மற்றும் இந்தியன் டீம் சேர்ந்த அனைவருக்கும் டின்னர் பார்ட்டி கொடுத்திருக்காரு அவருடைய ராஞ்சி வீட்டுல. இதுல அவர் பர்சனலா விராட் கோலியை கூட்டு போய் டிராப் பண்ணது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. தனுஷ் படமான தேரே இஷ்க் மே ஹிந்தி படம் முதல் நாள் வசூலே 16 கோடி பெற்று சாதனை படைச்சிருக்கு. ரொமான்டிக் படங்கள்லயே 2வது பிக்கஸ்ட் ஓப்பனிங்கா இந்த படம் தான் இடம் பெற்றிருக்கு இந்த வருஷம். முதல் இடத்துல இருக்கிறது சியாரா. அந்த படம் 21.5 கோடி வசூல் பண்ணி முதல் இடத்துல இருக்கு. டியூட் படத்துல வர கருத்த மச்சான் சாங்காக இளையராஜா அவர்கள் காப்பிரைட்ஸ் இஷ்யூ கேட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. இப்ப கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த படத்துல இருந்து அந்த பாட்டை நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசருக்கு 7 days கிரேஸ் டைம் கொடுத்திருக்காங்க. மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள் கிட்ட, இப்போலாம் பழைய பாட்டு ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது, உங்க பாடலும் நிறைய வருது, நீங்க எதுவும் காப்பிரைட்ஸ் இஷ்யூ கிளைம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு அவர், நான் ஒரு நாள் மாலுக்கு போயிருந்தேன். அங்க அப்பாவோட ஒரு சின்ன பையன் வந்துட்டு இருந்தான். அப்பா என்னை பார்த்துட்டு, உனக்கு பிடிக்கும்ல கரு கரு கருப்பாயி சாங், அந்த பாடலுடைய மியூசிக் டைரக்டர் இவரை தான் அப்படின்னு என்னை கையை காமிச்சாரு. அந்த பையன் ஓடி வந்து என்னை ஹக் பண்ணிக்கிட்டு, தாத்தா அந்த பாட்டை நீங்க தான் பாடினீங்களா, நீங்க தான் மியூசிக் பண்ணீங்களா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹக் பண்ணிக்கிட்டான். இதை விட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் வேண்டியது இருக்கு, அதனால என்னுடைய பாடல்களை யூஸ் பண்ணிக்கிட்டோம், நான் எதுவும் கிளைம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் படத்துடைய ஆடியோ லான்ச் மலேசியால நடக்க போகுது. இதற்கு டிக்கெட்ஸ் ஓபன் பண்ண சில நொடிகள்லே 1000கணக்கான டிக்கெட்ஸ் வித்து சாதனை படைச்சிருக்காங்க. உலக அளவுல ரசிகர்கள் எல்லோருமே விஜய்க்கு மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ரஜினி சார் மாதிரி சினிமா பிடிக்கும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.